வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல மறுபடியும் ஒரு பெரிய சிக்கலான முக்கியமான ஒரு குறும்படம். அது எல்லாரும் பரப்பிட்டு இருக்கிறாங்க, வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது மிஸ்டர் ஜிவி மேல. கானா வினோத் இருக்கார்ல, ஒரு மேல தான். இந்த சீசன் வந்து வித்தியாசமான சீசனாக இருக்கும் போல இருக்கு. டாப்ல ஓட்டு வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எவிக்ட் ஆவாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதிரை இந்த மாதிரி தான் மேலே வந்தாங்க, வெளியே போயிட்டாங்களா. தர்பூசணி இருக்குல்ல, தர்பூசணியும் பார்த்தீங்கன்னா மேலே தான் வச்சிருந்தாங்க, அப்புறம் வெளியே அனுப்பிட்டாங்களா. அடுத்து அந்த வரிசையில் கானா வினோத் நானும் தான் போவேன், நான் தான் தலைகீழாக குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்துட்டு இருக்காரு, வாண்டடா வண்டியில் ஏறிட்டு இருக்காரு. இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது அப்பவும் இது வந்து ஏஐ வீடியோ தப்பாக பரப்புறாங்க அப்படின்லாம் கூட கமெண்ட்ஸ்லாம் வந்தது. இப்போ அப்புறமா அதை பார்த்தோம், அது ஏஐ வீடியோலாம் இல்லை. சம்பவம் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. கானா வினோத் மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. வாட்டர் மெலானாக இருந்தாலும் சரி, கானா வினோத்தா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்று தான். ரெண்டு பேரையும் போட்டு பொழப்போம். எப்படி வந்து வாட்டர் மெலானை போட்டு பொழகுறோமோ அதே போல் கானா வினோத்தா இருந்தாலும் பொழப்போம். இங்கே வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் அது வேற. ஆனால் இங்கே இந்த மாதிரி தொடுறது, இங்கே ஏற்கனவே முதல் சம்பவம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் இங்கே இந்த டாஸ்க் நடந்த மாஸ்க் டாஸ்க்கு, அங்கே வந்து டிஃபென்ஸ்க்காக நிற்கிறாரு, பக்கத்தில் கெமி நிற்கிறாங்க, பிளேயர்ஸ் ஓடி வர்றாங்க, அவங்கள தடுக்கணும், இதுக்காக தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ஒருத்தரை சப்போர்ட் பண்ண போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு செட்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க டீமில். இப்போ அவங்கள இவங்க அட்டாக் பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக லாக் பண்ணுறாரு போல இருக்குன்னு தான் நான் நினச்சேன். அது என்னன்னு சொல்லிட்டு கிளீனாக இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கூட சொல்லப்படல அந்த டாஸ்கில். இப்போ வந்து எல்லாம் பிளேயர்ஸ்லாம் ஓடி வந்துட்டுருக்காருங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிற இந்த கெமியை போயிட்டு பின்னாடி இப்படி ஹக் பண்ணிட்டார், லாக் பண்ணுறாரு. லாக் பண்ண இது டிஃபென்ஸ் இல்லைன்னா, இது டிஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி விட என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சபரி அங்கேருந்து ஓடி வந்திருப்பார். அவர் டாஸ்கில் இருக்காரு, டாஸ்க்கை போய் முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவார். கெமி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கையை வீசுவாங்க, கன்னத்தில் படாது, ஷோல்டரில் அடி விழும். என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் வந்து பதட்டம் ஆகிடுவார், ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும் கானா வினோத்துக்கு. ஸோ உதறின ஒன்றா பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, சாரிம்மான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் இல்லைண்ணா, நீங்கள் பண்ணது டிஃபென்ஸ் கிடையாதுண்ணா, இப்படி கட்டி பிடிக்கிறது டிஃபென்ஸ் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெமி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம கெமியை தான் போட்டு பொழந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கெமி வந்து திவாகர் முன்னாடி நின்றுக்கிட்டு என் வைத்த பார்க்குறியான்னாங்களா. சரி, அது 1 இது 2 என்னம்மா இதே போல் கேஸ் எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ பார்த்தோம். கானா வினோத் ரொம்ப பதட்டப்படுறாரு. ஏன்னா இப்படி வந்து கட்டி பிடிக்கிறியான்னு கேட்டதுனால தான் பதட்டப்படுறாரு அப்படின்னு தான் நம்ம அப்போ சொல்லியிருந்தோம். அங்கே போயிட்டு கேமரா முன்னாடி மாமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார். சொல்கிறமா நீயே வேறு அதுவும் தப்பன்லன்னு அப்படின்னு சொன்னார். தங்கச்சிலாம் சொல்லாதீங்கன்னா, நான் தப்பாலாம் நான் மீன் பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அது ப்ரமோலே வந்தது இல்லை, அது அப்படி தான் இருந்தது, தப்பாக தான். சரி, இதை வந்து இவர் வந்து சொன்னார், இவர் தர்பீஸ்னி வந்து அந்த டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லும் போது கானா வினோத் மேலே இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டாக தான் பேச வந்தார். இந்த மாதிரி ஒரு பழி போட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல வந்ததை வந்து கானா வினோத் பதறி போயிட்டு அதையே சொல்லுப்பியா 100 முறை சொல்வியா 10 முறை சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை டைவர்ட் பண்ணி விட்டாரு. அதை சொல்லாதியா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ டாஸ்கில் வந்து அவர் ஃபோக்கஸில் லாக் பண்ண தான் போனார். அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறமா வந்தது தான் இந்த அத்தான் சத்தான் டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் முன்னாடி கனி இருக்கிறாங்க, அங்கே தான் திவாகரை பார்த்து இவர் வார்த்தையை விட்டுருப்பார், கெட்ட வார்த்தை ஒன்று பேசியிருப்பார் இந்த கலையரசன். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க, கனி இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க, பிரவீன்ராஜ் இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு, பின்னாடி 2 பேர் நின்று இருப்பாங்க. அதில் ஒருத்தர் கானா வினோத், இன்னொருத்தங்க ரம்யா. அந்த ரம்யாவை பிடிச்சி ஹக் பண்ணியிருப்பார். அவங்க வேணான்னு சொல்லிட்டு விளைகிற மாதிரி இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் திரும்ப வாண்டடாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே பின்னாடி. என்ன வேலை இது அப்படின்னு பார்த்தோம். சரி, அது ஒன்றா இல்லை எடிட்டர் கிளிப்ஸா, அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஏஐ வீடியோவாக இருக்கும், நான் 2 கை இருக்குது 3 கை இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணால் இன்னொரு வீடியோ வந்தது. அதில் ரம்யா போயிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் வாசலில் உட்காந்துருக்காங்க, விக்கல்ஸும் கானா வினோத்தும். ரம்யா கிராஸ் பண்ணி போகிறாங்க, பின்னாடி தட்டுறாரு திரும்பி பார்த்து. அது 2. 3வது அரோரா வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க லிவிங் ஹாலில். அவங்க வந்து ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எதிரில் கீழே சபரி உட்காந்து சமாதானப்படுத்துறேன்னு ட்ரை பண்ணிருக்க. துஷார் பார்த்தீங்கன்னா தூரமாக உட்காந்துருக்குற, அப்படி அவங்கள பார்த்துட்டு இருப்பா. அப்படி இப்போ வந்த அந்த பக்கம் வந்த கானா வினோத் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறேன் அப்படி சொல்லிட்டு மண்டையை போட்டு அந்த முடிய நாய்வால் மாதிரி இழுத்து விட்டு அப்புறம் அப்படியே போட்டு கட்டி பிடிச்சி தோலில் வந்து மத்தளம் வாசிக்கிறேன் அப்படின்லாம் அதெல்லாம் பண்ணியிருந்தார். இது சம்பவம் 3. என்ன 1 2 3 தொடர்ந்து இது மாதிரி வந்துட்டே இருக்கு.
அப்போ ஆல்ரெடி கெமி எழுதின கேஸு திரும்ப வரப்போகுது போல இருக்கு. இந்த மாதிரி தான் பிராண்ட் பண்ணி அனுப்ப போறாங்க போல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்தவன்லாம் தடவல் மன்னன், காஜி அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன்லேருந்து, அசல் கோலார்லேருந்து எல்லாமே ராப்பர் கேட்டகரியில் வந்தவங்க. ஸோ இந்த மாதிரி பேர் வாங்கிட்டு தானே போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாத பசங்க. இவர் கல்யாணம் ஆகிட்டு என் ஒய்ஃபால தான் என் லைஃபே மாறிச்சு, இப்போ என் வாழ்க்கையே என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொல்ல வந்தவர் இவர். ஸோ இவர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்போ அதே இதுக்கு இன்னும் வலு சேர்க்குற மாதிரி இன்னும் ஒரு 2 குறும்படங்களில் சிக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ திரும்ப அவங்க வந்து அவங்க யாருன்னு தெரியும், அவங்க வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க. சிலர் கூட நினைப்பாங்க, சோசியல் மீடியாவில் கூட அந்த கேள்விகள்லாம் கூட வந்துட்டு இருந்தது, என்ன டான்ஸ் ஆடுறாங்க, ஆட தெரியுது, ஆனால் ஸ்டெப்பெல்லாம் பாதியிலே அப்ரப்டாக கட் ஆகுது, ஏன் கட் ஆகுது அப்படின்னா அவங்க டான்ஸே அப்படி தான் இருக்கும் ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி டான்ஸ் தான் அது. அவங்க அந்த டான்ஸை வந்து ஆடிட்டு இருக்கும்போது அவங்க டீலக்ஸில் ஆடிட்டு இருக்காங்க, இவர் வெளியே இருக்கிறாரு. கேமரா வந்து ஜூம் போது ரம்யாவை கிராஸ் பண்ணிட்டு பின்னாடி நின்று குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற வினோத்துக்கு வருது. அது கூட பார்த்தீங்கன்னா கடைசி வரை சஜஷன்லேயே வச்சிருக்காரு கேமராமேன், தனியாக க்ளோஸ் போயிடலாம். இவங்க ரம்யாவை அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா ரம்யா டீலக்ஸில் இருக்காங்க, கேமரா கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது, ரம்யாவை அவாய்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடலாம், பின்னாடி கானா வினோத் கொஞ்சம் தூரத்தில் இருக்காரு, அவருக்கு போயிடலாம். ஆனால் அவர் பார்க்குறத அவர் இங்கே தான் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுற மாதிரி இங்கே சஜஷன்லேயே வச்சிருக்கிறாங்க. ரம்யா முன்னாடி இருக்காங்க, ரம்யாவை தான் அவர் பார்க்குறாருன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அந்த ஷாட்டு. கிராஸ் பண்ணி கூட போகல, கிராஸ் பண்ணி போயிட்டு அவர் வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே இது கிளியராக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா இதை. ஸோ இது ஒன்று. சரி, என்னப்பா பார்த்தாருப்பா, பார்வையில் என்னப்பா அப்படி இருந்துட்டு போகுது, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து கட்டிப்பிடிடா சாங் மியூசிக்லாம் போட்டு வேற மாதிரி இவனுக்கு ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. ஆப்போசிட்டில் பிஆர் குரூப் இருக்கும், எல்லாருக்குமே இங்கே பிஆர் இருக்கு, அந்த கேங் அந்த வேலையை தானே பார்க்கும் அப்படின்னா. இன்னொரு இடத்துல நேற்று ரொம்ப வைரலானது இந்த கிளிப்பு தான். இங்கே லிவிங் ஹாலில் உட்காந்துருக்குறாங்க, டீம் பிரிச்சிருக்கிறாங்கல்ல, அரோரா டீமில் தானே இவரும் இருக்கிறாரு. அந்த டீமில் அரோரா வந்து இங்கே தலை சொரியறதுக்கு இப்படி கை ஏதோ தூக்குறாங்க மேலே, அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்கல்ல, அங்கே கை வந்து தெரியுது ஓப்பனாக, இங்கே அங்கே அக்குள்ள கையை விட்டு நோண்டிட்டு இருக்காரு. அவங்க வந்து பதறி போயிட்டு அப்புறம் வந்து செல்லம்மா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தோளில் சாஞ்சிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இப்படியே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஏற்கனவே ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ரியாக்ஷனும் அவங்ககிட்ட வந்து வந்திருக்கு. இப்போ அவங்க எதுவுமே கம்ப்ளைண்ட்டே பண்ணலையே, அப்புறம் அதையே நீங்கள் நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, திவாகர் மோப்பம் பிடிச்சதும் அப்போ கரெக்ட் ஆகிடும்ல, எந்த பெண்ணும் வந்து மோப்பம் பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ணலையே. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டே போயிட்டு பண்ணிட்டு இருந்தார்ல, அப்சராலேருந்து அரோரா வரை எல்லார்கிட்டையும் பண்ணிட்டு இருந்தார்ல, அது அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலையே. இப்போ அதை வந்து தப்பு அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ இவர் பண்ணுறது அந்த ரியாக்ஷனில் தெரியுது. இன்னொன்று, எப்போ பாரு லவ், எப்போ பாரு ஃப்ளிப்டி கண்டென்ட் பேசிட்டு இருக்கிற இந்த அரோரா திவாகரை பார்த்து எப்போ பாரு லவ் லவ் லவ்னாங்க. அவர் ட்ரிகர் ஆகிட்டு, நீ எல்லாம் என்ன பார்த்து லவ் லவ்ன்றன்னு சொல்லிட்டு அவர் ட்ரிகர் ஆகிட்டு ஒரு கேஸ் எழுதினார், ஆபாச குறியீடு காட்டினாங்கன்னு. முடிச்சு விட்டாங்களா, வெளியே வந்துட்டாரா? கூடவே இருக்கிறாங்க. துஷார் போயிட்டான், திவாகர் போயிட்டாரு, இப்போ அடுத்த செக்கு இவருக்கு தான் போல இருக்கு. திடீர்னு அவங்க ஒரு பாயிண்ட்ல திரும்பி இன்னொரு அலிகேஷனை வச்சாங்கண்ணா, இந்த மாதிரி முடிஞ்சில்ல. அவங்க வைக்கலனாலும் இங்கே தப்பாக இருக்குல்ல இவர் பண்ணுறதெல்லாம். இவர் என்ன கல்யாணம் ஆகாத அந்த பையனா, இல்லை வேற ஒரு லவ்வில் பார்த்துட்டு இருக்காரு, ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படி போனாவே அடிப்போம், தடவல் மண்ணான் காஜின்லாம் போட்டா பொழந்திருக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை, சீசன் 6லேருந்து அடி விழுந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு. தொடர்ந்து அந்த கேட்டகரியில் வந்து அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா. இப்போ அதில் வந்து ஒரு சீனியர் கேட்டகரியில் வந்துட்டு ஃபேமிலி ஒய்ஃப் இருக்காங்க சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா? அது மோசமாக இருக்குல்ல. அதுவும் ரம்யா ஜோ அரோரா கிட்ட இந்த மாதிரி ரொம்ப ஓவர் போட் போகிறது ஏகப்பட்ட கிளிப்ஸ் இருக்குது. இது 1-2 வச்சுட்டு பேசல, ஏன்னு சொல்லிட்டு உருட்டுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இந்த சீசனை பொறுத்தவரை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டாப்பில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க போல. இது இந்த ரமணா படத்தில் வரும்ல, இங்கே வந்து லஞ்சம் வாங்குறவங்கள வந்து ஏன் முதல்ல ஒருத்தனை மட்டும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், யார் ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யார் வரானோ அவனை குத்திட்டோன்னா அடுத்து எவனா ஃபர்ஸ்ட் வருவானா, அப்படியே 2வது இருக்கிறவன் 3வது இருக்கிறவன், நான் இவனுக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி இவன் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு ஆரம்பிச்ச இடத்தையே போயிடுவாங்கன்னு அந்த மாதிரி இருக்கீங்க. டாப்பில் வரவங்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கானா வினோத் இந்த பேரோட போனோமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு திவாகருக்கும் கிடைச்சது, ஆதிரேக்கும் கிடைச்சது, ஓட்டில் ஏறினது, அன்அஃபிஷியல் ரெஃபரன்ஸை வச்சு சொல்கிறோம், அப்படி ஏறினது. அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இவர் அடுத்து அவருக்கான நாளை குறிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.